இப்ப நைட் 9 மணி ஆகுது. காலையில நான் 4:30க்கு எந்திரிக்கணும். அதுக்கு நான் நைட்டே சில வேலைகள ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க போறேன். என் பொண்ணுக்கு காலையில 6:15க்கெல்லாம் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் குடுத்தாகணும். அப்பதான் ஒரு 6:30க்கு இங்கருந்து கிளம்புறதுக்கு சரியா இருக்கும். நைட்டு வந்து சாப்பிட்டு முடிச்ச எல்லா பாத்திரத்தையுமே நான் கழுவி வச்சுட்டேன். இப்ப கவுண்டர் டாப், ஸ்டவ்வு எல்லாமே தொடச்சு கிளீன் பண்ணிக்க போறேன். அவ்ளோ காலையில எந்திரிச்சு சமைக்கணுமேங்கிறதே பெரிய விஷயம். இதுல கிச்சன் சுத்தமா இல்லன்னு வச்சுக்கோங்க, உள்ள நுழையும்போதே எரிச்சலா இருக்கும். அதனால நைட்டே இதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டா, காலையில கிச்சனுக்குள்ள நுழையும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு எனர்ஜி கிடைக்கும். இப்ப நான் ஸ்டவ் எல்லாம் கிளீனா கழுவி முடிச்சு நான் எடுத்து வச்சுட்டேன். சிங்க்கும் கிளீன் பண்ணிட்டேன். இப்ப காலையில சமைக்கிறதுக்கு தேவையான பொருள இப்ப நைட்டே கொஞ்சம் ரெடி பண்ணிக்க போறேன். காலையில நான் மஷ்ரூம் கிரேவி தாங்க வைக்க போறேன். அதனால இப்பவே நான் இத கழுவி வச்சுக்கிறேன். மஷ்ரூம் எப்பவுமே பாத்திரத்துல எல்லாத்தையும் கொட்டிட்டு அப்படியே வாஷ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு மஷ்ரூமா எடுத்து இந்த மாதிரி ரன்னிங் வாட்டர்ல தான் கழுவணும். ஏன்னா, அதோட மடிப்புலலாம் நெறைய டஸ்ட் எல்லாம் உட்காந்துருக்கும். இப்படி அலசுனா தான் அது கிளீனா போகும். இப்ப அடுத்ததா மஷ்ரூம் கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி பிளேட்ல வச்சுக்கிறேன். காலையில குழம்புக்கு தேவையான ஒவ்வொன்னும் எடுக்கிறதும், வைக்கிறதுமா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதிலேயே பாதி டென்ஷன் ஆயிடுவோம். மஷ்ரூம் கிரேவிக்கு நான் ஒரு 4 பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். இத சின்ன சின்னதா பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 முந்திரி, ஒரே ஒரு தக்காளி கழுவி வச்சுக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 லவங்கம். இதே பிளேட்ல ஒரு கப்புல குழம்புக்கு தேவையான மிளகாய் தூளும், தனியா தூளும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இத கொண்டு போய் நான் ஃப்ரிட்ஜில வச்சிடுறேன். காலையில குழம்பு செய்யும்போது இந்த ஒரு பிளேட் எடுத்தாலே போதும். அடுத்ததா நான் ஒரு பாத்திரத்துல அரிசியும் போட்டு வச்சுக்கிறேன். இது ஒருத்தர் டிஃபனுக்காக தான். நான் மறுபடியும் மதியத்துக்கு சாதம் வச்சுப்பேன். இது கூடவே தாளிக்கிறதுக்காக 2 வெங்காயத்தையும் கொண்டாந்து பக்கத்திலேயே வச்சிருக்கேன். இப்ப கழுவுன மஷ்ரூம் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இதையும் கொண்டு போய் நான் ஃப்ரிட்ஜில வச்சிடுறேன். அவ்வளோதான். மீதி எல்லாம் நம்ம காலையில தான் செய்ய போறோம். சரி, இப்ப காலையில 4:30க்கு பார்க்கலாம். காலையில 4:30க்கு எந்திரிச்சு ட்ரைபேட செட் பண்ணி கொஞ்சம் வீடியோ எடுக்கவே கஷ்டமா தாங்க இருந்தது. இப்ப காலையில குயிக்கா சமையல ஸ்டார்ட் பண்ணலாம். நான் நைட் எடுத்து வச்சிருந்த அரிசிய நல்லா கழுவி அதே பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சுட்டேன். இப்ப இன்னொரு பர்னர்ல முட்டைய வேக வச்சிருக்கேன். இப்ப இன்னொரு பர்னர் காலியா இருக்கு. இதுல வந்து நான் தயிர் சாதத்துக்கு மிக்ஸ் பண்றதுக்காக பால் கொஞ்சம் காய வைக்க போறேன். ஏன்னா மதியம் சாப்பிடுறதுக்குள்ள தயிர் ரொம்ப புளிப்பாயிடும். நாம தயிர் சாதம் மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு 20% தான் தயிர் இருக்கணும். மத்ததெல்லாம் பால் தான் ஊத்தி மிக்ஸ் பண்ணணும். நான் வேலை செய்யும்போதே பாருங்க, நான் பாத்திரத்தை எவ்வளோ சிக்கனமா யூஸ் பண்றேன்னு. நான் அரிசி மேல மூடி வச்சிருந்த பிளேட்ல இந்த பவுல்ல இருக்கிற மஷ்ரூம் எல்லாம் போட்டு வச்சுட்டேன். அதே பவுல வாஷ் பண்ணி, அதுல வந்து நான் சப்பாத்திக்கு மாவு பெசஞ்சுக்க போறேன். வேலைக்கு போறவங்க இந்த மாதிரி சிக்கனமா பாத்திரத்தை யூஸ் பண்ணி பழகுங்க. அப்பதான் நெறைய பாத்திரம் சிங்க்ல சேராது. இப்ப பால் பொங்கி வந்துருச்சு. அத ஆஃப் பண்ணிட்டேன். சாதமும், முட்டையும் வெந்துகிட்டு இருக்கு. இப்ப மாவும் பெசஞ்சாச்சு. நான் சைடுல வச்சிடுறேன். ஒரு சமையல் நமக்கு ஸ்டவ்ல ரெடி ஆயிட்டு இருக்கும்போதே, அடுத்த சமையலுக்கு தேவையானத நம்ம அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு சீக்கிரமா சமையல் முடியும். கூடவே மெஸ்ஸியா இருக்கிற இந்த இடத்தையும் அப்பப்ப கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கணும். இப்போ முட்டையும் வெந்துருச்சு. நான் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்ப சாதம் மட்டும் கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப 2 பெரிய வெங்காயத்த தோல் உரிச்சு நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கிச்சன்ல இந்த மாரி சமையல் பண்ணும்போது, வெங்காய தோல், பூண்டு தோல் போடுறதுக்காக எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அப்பதான் கவுண்டர் டாப் சுத்தமா இருக்கும். என்னால மதியத்துல கூட இந்த வீடியோ எடுத்து போட முடியும். ஆனா காலையில ஆஃபீஸ்க்கோ, ஸ்கூலுக்கோ போகும்போது, நாம எப்படி அவசர அவசரமா செய்வோமோ, அத அப்படியே வீடியோவா போடணும்னு தாங்க எனக்கு ஆசை. அதனால தான் காலையில 5 மணிக்கு அப்படியே ரியலிஸ்டிக்கா நான் வீடியோ எடுத்திருக்கேன். இப்ப குழம்புக்கு தேவையான நம்ம மசாலாவ மிக்ஸியில அரைச்சுக்கலாம். இப்ப நம்ம நைட்டே ரெடி பண்ணி வச்ச முந்திரி, தேங்காய், பட்டை, லவங்கம், இது கூடவே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 2, 3 விதமா மஷ்ரூம் கிரேவி பண்ணுவேன். இப்ப நான் செய்யற மெத்தட் சப்பாத்திக்கும் இதே கிரேவி தான். ஒயிட் ரைஸ்க்கும் இதே கிரேவி தான். அதனால தான் நான் இந்த மாதிரி செய்றேன். இப்ப இது கூடவே ஒரு தக்காளி இருக்கு பாருங்க. இதையும் கட் பண்ணி போட்டு அரைச்சுக்கலாம். காலையில இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் போதும். இன்னைக்கு வீடியோ எடுத்துக்கிட்டே செய்யறதுனால எனக்கு ஒரு 1 1/4 மணி நேரம் ஆச்சு.
அவ்வளோதான். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாதம் இன்னும் வேகல. ஆனா நம்ம அதுக்குள்ள பாருங்க நம்ம எவ்வளோ வேலை செஞ்சிருக்கோம்னு. இப்போ ஒரு கடாயில நான் எண்ணெய் ஊத்தியிருக்கேன். இதில கட் பண்ணி வச்ச வெங்காயம், தாளிக்கிறதுக்காக ஒரு பட்டையும், ஒரு லவங்கமும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்குள்ள கவுண்டர் டாப்ல அங்கங்க வச்சிருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அப்படியே கிளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா, ஒரு நிமிஷம் நம்ம சும்மா நின்னா கூட நமக்கு டைம் வேஸ்ட் ஆயிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு நான் அரைச்சு வச்ச மசாலாவை இதில சேர்த்துக்கிறேன். இதில நம்ம முந்திரிய சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டா அடி பிடிக்கும். அதனால அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மசாலா நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்ச சில்லி பவுடரும், தனியா பவுடரும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்ச பொடியும் நான் சேர்த்துக்கிறேன். இப்ப சாதம் வெந்துருச்சு. சாதத்த வடிச்சு எடுத்துக்கலாம். நான் சாதத்த வடிச்சுட்டு அப்படியே நான் வச்சிர மாட்டேன். வடிச்ச சாதத்த ஸ்டவ் மேல வச்சு ஒரு 1 செகண்ட் ஸ்டவ்வ ஆன் பண்ணி வைப்பேன். அப்பதான் அடியில கொஞ்சம் ஏதாவது தண்ணி இருந்தாலும் அது ட்ரை ஆயிடும். இப்ப சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப மசாலா நல்லா வதங்கின பிறகு மிக்ஸி ஜார்ல இருக்கிற மசாலாவ நம்ம தண்ணி விட்டு அலசி இதில ஊத்திக்கலாம். அப்பப்ப நான் கிச்சன எப்படி கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு நீங்களே பாருங்க. இப்படி கிளீன் பண்ணிக்கிட்டே சமையல் பண்ணும்போது நமக்கு கிச்சன் ரொம்ப மெஸ்ஸியா இல்லாம இருக்கும். இப்ப குழம்பு நல்லா வதங்குறதுக்குள்ள முட்டையும் உரிச்சு எடுத்துக்கிறேன். கடாயில இருக்கிற மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம சிங்க்ல போட்டிருக்கிற 1, 2 பாத்திரத்தையும் தேய்ச்சு எடுத்துக்கலாம். எனக்கு பாருங்க மிக்ஸி, நான் மசாலா எடுத்து வச்சிருந்த தட்டு, முட்டை வேக வச்ச பாத்திரம். இது தவிர எனக்கு வேற எதுவுமே பாத்திரம் இல்ல. இந்த மாதிரி தான் காலையில சமைக்கும்போது சிக்கனமா பாத்திரத்த யூஸ் பண்ணணும். இப்ப மசாலா எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நாம மஷ்ரூம சேர்த்து வதக்கிக்கலாம். மஷ்ரூம் நல்லா வதங்கி, மஷ்ரூம்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளிய வரணும். அந்த தண்ணியும் ட்ரை ஆகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணிய நம்ம ஆட் பண்ணணும். இந்த கிரேவிக்கு நம்ம முந்திரி எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா திக்கா வரும். இந்த மஷ்ரூம் வதங்குறதுக்குள்ள நான் தயிர் சாதம் தாளிக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கு 1 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் துருவி எடுத்திருக்கேன். இப்போ மஷ்ரூம்ல இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி, இத தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இத நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. நல்லா கொதிச்சு குழம்பு திக் ஆகட்டும். அது வரைக்கும் அத அப்படியே விட்டுறலாம். அடுத்ததா நான் இப்போ தயிர் சாதத்துக்கு தாளிச்சுக்கிறேன். கொஞ்சமா எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுத்தம் பருப்பு கொஞ்சம், துருகுன இஞ்சி இதெல்லாமே சேர்த்து நம்ம தாளிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்ப நம்ம கடைசியா நம்ம சப்பாத்தி மட்டும் தான் செய்ய போறோம். நான் இப்போ ஒரு பக்கம் காலியா இருக்கிற ஸ்டவ்வ நான் தொடச்சுக்கிறேன். ஆல்மோஸ்ட் இப்ப எனக்கு 75% வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப சப்பாத்திக்கு தேவையான பட்டர கொஞ்சமா கட் பண்ணி ஸ்டவ் பக்கத்திலேயே வச்சிடுறேன். இது ஸ்டவ்ல இருக்கிற ஹீட்லயே இது மெல்ட் ஆயிக்கும். வாரத்துல 5 நாள் கண்டிப்பா இப்படிதாங்க அறக்க பறக்க வேலையா இருக்கும். ஆனா சாட்டர்டே, சண்டே மட்டும் காலையில 8 மணி வரைக்கும் நான் எந்திரிக்கவே மாட்டேன். அந்த 2 நாளும் ரெஸ்ட் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் மண்டேலேருந்து இவ்ளோ காலையில எந்திரிச்சு என்னால சமைக்கவே முடியாது. இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். இந்த டைம்ல நான் குடிக்கிறதுக்காக டீ போட்டுக்கிறேன். எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட்டு வேல முடியணும்னு தான் பார்ப்பனே தவிர, டீ குடிக்கணும்னு நெனைக்க மாட்டேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு தான் டீ போட்டு நான் குடிப்பேன். இப்ப குடிக்க டீயும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பக்கம் ஸ்டவ் காலியா இருக்கிறதுனால, இந்த இடத்த மொத்தமே நான் கிளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா, ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே ரொம்ப டயர்டா வருவோம். அந்த மாதிரி சமயத்துல கிச்சன் நீட்டா இல்லன்னா, நிஜமா சொல்றேங்க லைஃபே நமக்கு வெறுத்துரும். குழம்பு நல்லா இப்ப கொதிச்சிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு சாப்பாடு போட்டுறலாம். நான் வடிச்ச சாதத்துல கொஞ்சமா ஒயிட் ரைஸ நான் பாக்ஸ்ல போட்டுக்கிறேன். நான் கர்ட் ரைஸும் கொஞ்சம் பாக்ஸுக்கு குடுக்க போறேன். மிச்சம் இருக்கிற ஒயிட் ரைஸ நான் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்பதான் தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்கும். தயிர் சாதம் டிஃபன் பாக்ஸுக்கு மட்டும் இல்ல, மதியம் வீட்ல சாப்பிடுறவங்களுக்கும் சேர்த்து தான் செய்ய போறேன். கூடவே கொஞ்சம் இதுல பாலும் ஊத்தி நான் ஃபேன் காத்துல ஆற வச்சிடுறேன். நீங்க ஆஃபீஸ் போறவங்களா இருந்தா, குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கும்போதே சப்பாத்திய செஞ்சு முடிச்சிருங்க. நான் இப்போ என் பொண்ணுக்காக 2 சப்பாத்தி மட்டும் தான் இப்ப செய்ய போறேன். அவ கிளம்புன பிறகு மத்தவங்களுக்கு அதுக்கப்புறமா சப்பாத்தி செய்ய போறேன். நான் சப்பாத்திக்கு ஆயில் யூஸ் பண்றதே இல்ல. பட்டர் இல்லன்னா நெய்யி தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். நெறைய பேரு வீடியோக்காக லஞ்ச் பாக்ஸ்ல வெரைட்டியா செய்யற மாதிரி நமக்கு காமிப்பாங்க.
ஆனா நீங்களே சொல்லுங்க, காலையில ஆஃபீஸ் கிளம்புறப்போ ரொம்ப அறக்க பறக்க வேலை செய்வோம். இதுல அத்தன வெரைட்டி செய்ய முடியுமான்னு. என் வீட்ல காலையில இப்படி தாங்க சமையல் ப்ரிப்பரேஷன் இருக்கும். உங்க வீட்ல எப்படி இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் நான் மதியத்துக்கும் சேர்த்து காலையிலேயே சமைச்சு வச்சுருவேன். அப்பதான் மத்த வேலைய பார்க்கறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மணி வரைக்கும் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண டைம் கிடைக்கும். சாட்டர்டே, சண்டே லேட்டா எந்திரிச்சாலும் எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலையை பிரிச்சு குடுத்துருவேன். அப்பதான் காலையில பிரேக்ஃபாஸ்ட்ட நேரத்தோட சாப்பிட முடியும். நீங்களும் அதே மாதிரி லீவு நாள்ல பசங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள குடுத்து பழக்கம் பண்ணுங்க. அப்பதான் சின்ன வயசுலேருந்தே பிள்ளைங்களுக்கு பொறுப்பு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல. நான் காலையில சீக்கிரமா சமைக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்றேனோ, அத தான் இந்த வீடியோல அப்படியே நான் போட்டிருக்கேன். இது மொத்தமே கிச்சன் வேலைய முடிக்கிறதுக்கு எனக்கு 45 மினிட்ஸ் போதும். 4:30 மணிக்கு எந்திரிச்சா, ஆல்மோஸ்ட் 5:30 மணிக்கெல்லாம் எல்லா வேலையுமே முடிஞ்சிரும். பிள்ளைகளையும் நிதானமா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பலாம். அதுக்கப்புறம் நாமளும் ஆறாம ஆஃபீஸ்க்கு போலாம். இப்போ டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிற சாப்பாடு ஆறிடுச்சு. இது கூடவே நான் ஒரு முட்டையும் வச்சு பாக்ஸ் மூடிக்கிறேன். ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்கு கண்டிப்பா டெய்லி ஒரு முட்டை குடுங்க. அதுல நெறைய புரோட்டீன் இருக்கிறதுனால பசி நல்லா தாங்கும். இன்னொரு பாக்ஸ்ல ஒயிட் ரைஸ்க்கு தேவையான குழம்பும் நான் ஊத்திக்கிறேன். ஒயிட் ரைஸ் நான் கொஞ்சமா போட்டிருக்கிறதுனால, இன்னொரு பாக்ஸ்ல நான் கொஞ்சமா கர்ட் ரைஸும் நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் நான் லஞ்ச் பாக்ஸ ரெடி பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவ நான் எடுத்திருக்கேன். இன்னும் இந்த வீடியோல வேற ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.